கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியக்காரரின் குடும்பங்கள் மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார், கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய ஊழிய களங்கள் தேவனுடைய தோட்டம், அதில் சந்தேகம் இல்லை. அதே நேரம் ஒவ்வொரு ஊழியக்காரரின் குடும்பங்களும் தேவனுடைய தோட்டம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய தோட்டமாகிய நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த வேண்டியபடி நாம் நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் முதலாவது நம்மை எதிர்பார்க்கிறார். குடும்பத்தை நாம் சரியாக நடத்துவோம் என்றால் தேவனுடைய ஊழியத்தையும் நாம் சரியாக நடத்த முடியும் என்பதுதான் தேவனுடைய அளவுகோல். ஆகவே ஒவ்வொரு ஊழியக்காரரின் குடும்பங்களும் மிக மிக இன்றிமையாதது. மட்டுமல்ல, ஊழியம் செய்து உலகத்தையே தேவனுக்கு ஆதாயப்படுத்திவிட்டு தன்னுடைய சொந்த குடும்பத்தை இழந்து போனால் எப்படி இருக்கும்? ஒரு நாள் பரலோகத்தில் போகும்போது நம்முடைய சொந்த குடும்பம் அங்கே இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு சில காரியங்களை பேச விரும்புகிறார். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். என் சகோதரியே, என் மணவாளி என்றால் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டிகளாய் காணப்படுகிறோம். நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நாம் ஒவ்வொருவருடைய குடும்பமும் அடைக்கப்பட்ட தோட்டமாயிருக்கிறது. ஏனென்றால் ஊழியக்காரர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சித்தத்திற்கண்டு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை சுற்றிலும் நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு அடைப்பு வைத்திருக்கிறார். யோபுவின் குடும்பத்தை சுற்றி தேவன் வேலி அடைத்திருந்தார். அதே போன்று தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருடைய குடும்பத்தை சுற்றிலும் தேவனுடைய வேலி உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். தேவனுடைய பாதுகாவலும் தேவனுடைய அதிகாரங்களும் தேவனுடைய ஆளுகைக்கும் நம்முடைய குடும்பங்கள் உட்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதாவது ஊழியத்தின் பாதையில எப்படி தேவ சித்தம் செய்கிறோமோ அப்படியே நம்முடைய குடும்பங்களிலும் நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆளுகைகள் இருக்கிற நாமும் நம்முடைய குடும்பமும் அவருக்கு பிரியமானவைகளை செய்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கீழே உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது, உன் தோட்டம் மாதள செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோண்டி செடிகளும் நளத செடிகளும் நளதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், சகலவித தூபவர்க்கம், வெள்ளைப்போல செடிகள், சந்தன விருட்சங்கள், சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஊழியக்காரர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய குடும்பங்கள் ஒரு சிங்கார வனமாயிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வாசம், தேவன் நமக்கு சொன்ன ஆவியின் கனிகள் எல்லாம் அங்கே நிறைந்திருக்கும். அது நிமித்தம் அங்கே வாசனை வரும். இந்த மாதுளம் செடி, குங்குமம் இதெல்லாம் நறுமணம் நிறைந்தது. ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் தேவன் நமக்கு தந்திரபடியாக நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும். தேவனுக்கு முன்பாக நான் உண்மை உத்தமமானவர்களாக காணப்பட வேண்டும். தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும் என்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்
மிகவும் கொடிய காலமாயிருக்கிறது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வைக்கோல் எது, புல் எது, பொன் எது, வெள்ளி எது என்பதெல்லாம் வெளிப்படும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அவர்கள் தூஷிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நாம் நம்முடைய குடும்பங்களை கவனிக்காமலோ சோர்ந்து போகவோ தேவையில்லை. நாம் நம்முடைய குடும்பங்களை நறுமணங்களாலே, நல்ல ஆவியின் கனிகளாகிய குணங்களாலே நம்மை அலங்கரித்து அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், சாந்தம், இப்படியாக அந்த 9 கனிகளும் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படும்படியாக தேவனிடத்திலே நாம் ஜெபித்த அவைகளை நாளுக்கு நாள் நம்முடைய குடும்பங்களிலே அபியாசப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கீழே உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது தோட்டங்களுக்கு நீரூற்றும், ஜீவ தண்ணீரின் துறவும், லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரர்களின் குடும்பமாகிய இந்த அவர் குடும்பங்களிலே நீரூற்று தேவைப்படுகிறது. நீரூற்று என்றால் அது ஜீவ தண்ணீரின் துறவு, லீபனோனின் வாய்க்கால்கள், இவையெல்லாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே நம்முடைய குடும்பம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். சாத்தான் எப்பொழுது என்ன செய்யலாம் என்று தான் காத்திருப்பான். மேலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறதுனால் சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுட்டி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஊழியர்களே, குடும்ப ஜீவியத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஊழியம் செய்கிறதை காட்டிலும் முதலாவதாக தேவனுக்கு நம்முடைய சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துவது தான் முக்கியம். கடைசியாக வாடையை, எலும்பு, தெண்டலை வா, கந்த பேசின் வழியை என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஹல்லேலூயா. இப்படியாக நாம் நல்ல மனங்களை, நல்ல பழங்களையும், நாம் ருசியுள்ள பதார்த்தங்களையும் நம்முடைய குடும்பங்களிலே வைக்கும் பொழுது தேவன் தாமே நம்முடைய குடும்பத்திற்கு வருவார். அவருக்கு சுகந்த வாசனையாக நம்முடைய குடும்பம் காணப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுக்கு உயர்ந்த மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, அதை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன் என்று சொல்லி இவ்விதமாக கீழே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த தோட்டத்திற்கு என்ன செய்தார் தெரியுமா? அதற்கு வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய குடும்பமாகிய தோட்டத்தை நாம் வேலி அடைத்து காத்து கொள்ளுவோம். தேவன் நமக்கு வேலி அடைத்திருக்கிறார். அந்த வேலியை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்படியே அதில் உள்ள கற்களை பொறுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே இருக்குமானால் அவைகளை தேவனிடத்திலே உதவி பெற்று அதை பொறுக்கி களைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மட்டுமல்ல, தேவன் நம்மை அந்த குடும்பத்திலே நற்குல திராட்சை செடிகளாய் நாட்டி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை தேவன் நம்முடைய குடும்பங்களிலே தந்திருக்கிறார். இதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. மட்டுமல்ல, ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். தேவன் நம்முடைய குடும்பத்திலே நல்ல கனிகளை எதிர்பார்த்திருக்கிறார். தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை குடும்பமாக நாம் தேவனுக்கு என்று பிரயாசப்படுகிறவர்களாக நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஊழியக்காரர்களின் குடும்பம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை, அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்றும், தேவன் எங்கள் குடும்பங்களில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்றும், தேவன் எங்கள் குடும்பங்களில் நீ வந்து வாசம் பண்ணுகிற தேவன் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்ப ஜீவியம் செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.